இருக்கும் இன்று 28/11/2025 திருவள்ளுவர் 456 கார்த்திகை மாதம் 12ஆம் நாளின் ஒரு இனிமையை வெளிப்படுத்த நாங்கள் எஸ்சிடி வேகம் பாகம் 196 சந்திக்கின்றோம். இங்க நின்றவர்களுக்கு வருது இனிய உற்சாக வணக்கம். நான் உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் மாமாவும் எப்படி இருக்கிறீங்க? அப்போ உற்சாகங்கள் ஓகே வளமை போல இன்றைய குறுக்கிறது நான் நினைக்கிறேன் அதோடைய டைம் போயிடும் இன்றைய குறுக்கிறது கொஞ்சம் நகல நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா நானும் இன்றைக்கு ஏசிய கண்ணத்தை பற்றி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல இருக்கிற நகரங்களை பற்றி. அதனால நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன் உங்களுக்கு. நீங்க வெப்சைட் திறந்து உங்களுக்கு வரலாம். எப்படி வர்றோம் உங்களுக்கு தெரியும். ஆனால் திறந்து அதுல வேகம் 196 இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ண நீங்க குறிப்பிட்ட இருக்கு பாருங்க. இன்று 9 கேள்விகள் ஏசிய கண்டத்தில் இருக்கும் நகரங்களை பற்றி. சோ நாடுகள்ல நகரங்கள் அதை கவனிக்க வேணும். மற்றும்படி வலிமை போல தொடங்குறதுக்கு முதல் அமைப்புகளுக்குள்ள போய் பிற சோதனை முறை அதை சரிப்படுத்த வேணும். அமர்த்தினால்தான் நீங்க பிழைய அமர்த்தினால் உங்களுக்கு பிழைகளை காட்டும். ஓகே எல்லாரும் திறந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் நீங்க கொட்டாங்களா? எனக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. நாகூர் ஹபிஷா திறந்துட்டீங்களா? ஓகே நான் இருக்க எல்லா கேள்விகளும் வாசிச்சு வருவேன். முதலிடம் இருந்த பலம். அதுல முதலாவது கேள்வி சீனாவின் தடைப்பட்ட நகரம் ஃபோர்பிடன் சிட்டி எந்த நகரத்தில் உள்ளது? இரண்டாவது கேள்வி தாய்லாந்தின் தலைநகரம் அது. மூன்றாவது கேள்வி சாம்சங் எல்ஜி யுண்டாய் நிறுவனங்கள் தோன்றிய நகரம் எது? மற்றது கடைசி கேள்வி இடம் இருந்த வளத்துல இலங்கையின் வடக பகுதியில் தமிழ் மக்களால் அதிகம் குடியிருக்கும் நகரம் எது? அடுத்தது மேலிருந்துக்கு முதலாவது கேள்வி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள இந்த நகரம் அதன் நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. இரண்டாவது கேள்வி ஜெக்கி சானின் பிறப்பிடம் என அறியப்படும் ஆசிய நகரம் எது? மூன்றாவது கேள்வி ஒலிம்பிக் போட்டிகள் பல முறை நடந்த நகரம் எது? ஏசியாவில் இருக்கிற நகரம். நாலாவது கேள்வி இந்தோனேசியாவில் உள்ள பிரபல்யமான ஹனிமூன் தீவு எது? அதாவது இந்த தீவுல அது ஹனிமூன் தீவு வந்து அழைப்பார்கள். அது எதுன்னு நீங்க கண்டுபிடிக்க வேணும். இந்தோனேசியாவில் இருக்கிறது. மற்றது கடைசி கேள்வி ஒரே நகரமும் நாட்டுமான சிங்கம் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? இதான் என்று எல்லா கேள்விகள். எல்லாருக்கும் முட்கூட்டிய வாழ்த்துக்கள். முதல் வலிமை போல இணையம் இல்லாமல் உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கும் ஜெண்டர் நாலேஜா. பிற வந்து நீங்க இணையம் பாவிக்கிறதுக்கு நான் நேரம் தருவேன். எல்லாருக்கும் முட்கூட்டிய வாழ்த்துக்கள். ஏதாவது வார்த்தைகள் விளங்காமல் இருக்குதா? ஓ எனக்கு ஐக்கியன்னா அந்த கதைய சொல்றீங்களா? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரபிக் எமிரேட்ஸ் தெரியுமല്ലോ? United Arab Emirates and the Dubai தலைநகரம். UAE அரா? அதான் நீங்க கேட்டு ஐக்கிய அது தமிழ்ல UAE வந்து தமிழ்ல ஐக்கிய அரபு. ஓகே. அதிண்ட காட்டி தான் சொல்லணும். ஐக்கிய அரபு. Oh yeah, and the United Arab Emirates. And அதுல வந்து ஒரு மிக பிரபலமான நகரம் அதோட கட்டிடக்கலைக்கு பேர் பெற்றது. அது எந்த நகரம் என்று நீங்க கண்டுபிடிக்க வேணும். தியேட்டருக்கு போயிட்டு வரணுமா?
Ini அக்கா ஓ இது ஒரு லைக் கேள்வி அந்த ஐந்தாவது கேள்வியில தலைய நகரம் வேற லைக் ரெண்டு முறையா சொல்லலாமா இந்த நான் தெரிஞ்சவையில அது வந்து ரெண்டு லெட்டர்ஸ் இல்லையே தாய்லாந்து தான் தலைநகரம் ஓவே அது ரெண்டு letter. ஓவே நான் மணிக்கும் நான் புள்ளைய அனுப்பிட்டு அது ஓகே
நின்னி அக்கா இணையம் பாவிக்கலாமா? பாருங்க. Huh? Yeah. நான் என்னுடைய இருமலை நின்னி அக்காக்கு கொடுத்துட்டேன். என்னது? நான் என்னுடைய இருமலை உங்களுக்கு Yeah. இன்னும் 3 நிமிடத்துல நாங்க விடையில பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். நின்னி அக்கா ஆம். நீங்க அந்த என்ன கேள்வி அந்த 2வது கேள்வி ஜாக்கி சானை பற்றி ம்ஹும். அது அந்த வாவும் ராவும் வேற லெட்டர் வருமா? என்ன லெட்டர்? அந்த நீங்க அந்த சேர்த்து வேற அந்த வா and ரா அந்த லெட்டர் வருமா? அந்த வட எழுத்தா? Yeah. Yeah. Okay. Thank you.
புரியல பற்றி ஆரம்பிக்கும் இல்லை டிஃபன் நேரம் சொல்வீங்க உங்களுக்கு ஆரம்பிப்போம். நஹுல் ஹபிஷா உங்களுக்கு எப்படி ஒரு சொட்டு இருக்குது. ஆனா நிச்சயமா நஹுல் நகுல் காணேன். டியா போனதுக்கு திரும்பி வர ஓகே அப்ப நான் உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன் அதுக்கப்புறம் நீங்க கதைப்போம் ஓகே அப்ப விடையில பற்றி கதைக்க ஆரம்பிப்போம் என்ன நேரம் முடிகிறதால முதல் இடம் முதலாவது கேள்வி யார் செய்ய போறீங்க தன்விகா சொல்லுங்க முதலாவது கேள்வி இங்க போயிட்டு ஒரு நிமிஷம் சீனா தடைப்பட்ட நகரம் forbidden city எந்த நகரத்தில் உள்ளது அது வந்து பெய்ஜிங் பெய்ஜிங் அடுத்த கேள்வி வாழ்த்துக்கள் தெரிவிக்க அடுத்த கேள்வி நன்றி சொல்லுங்க தாய்லாந்தின் தலைநகரம் எது பேங்காக் அடுத்தது நாங்கள் வந்துட்டாரா ராசிலாவா சொல்லுங்க
Jackie Chan in பிறப்பிடம் என்ன அறியப்படும் ஏசிய நகரம் எது? அது வந்து எப்படி சொல்றது தெரியல. ஹாங்காங். ஹாங்காங். இந்த தமிழ்ல போட்டு எனக்கு ஆனா ஹாங்காங் ஓகே, அடுத்தது அபிஷா, சொல்லுங்க. இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழ் மக்கள் அதிகம் குடியிருக்கும் நகரம் எது? யாழ்ப்பாணம். உண்மையான ஃபேக்டா? என்ன யாழ்ப்பாணத்துல எனக்கு கூட தமிழ் ஆட்கள் இருக்கிறேன். அடுத்தது தென்னைக்கா சொல்லுங்க. நகுல் வந்துட்டார். Also, ja, Nahol எங்க போனீங்க? issue இருந்தது. ஓகே. இஷ்யூ அரமணித்தியான விஷயம். Also Samsung, LG, Hyundai நிறுவனங்கள் தோன்றிய நகரம் அது எனக்கு சோலா. Ja. Technical? சொல்லுங்க. பிரவீன் சொல்லிட்டோம். சரி, பிரவீன் தன்னிகா. இல்ல நான் 2 கேள்வி சொல்லிட்டேன். சொன்னீங்க சொல்லுங்க. பிரவீன் சொல்லிட்டு தன்னிகா சொல்லுங்க. Okay, ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் பல முறை நடந்த நகரம் இது. அது லண்டன். இல்ல, ஏசியால இருக்கிற நகரம். தெரியாது. நான் லண்டன் தான் போட்டேன். ஓகே, தன்னிகா சொல்லுங்க. Nahol? அபிஷா, அப்ப நகர் Also das தெரியும், அது ரோக்கியா. ரோக்கியா இல்ல டோக்கியோ. Ach so, நான் அதை எழுதிக்க அது அப்படி எழுதல. ஆனா யா, டோக்கியோ. அப்ப எப்படி அந்த சரியான எழுத்து அந்த வட எழுத்து தான் தானே? அப்ப அதுக்கு டோக்கியோ இல்ல, டோ அது டோ யூ இதுல வட எழுத்து வராது. நான் அந்த ஹனிமூன் சொல்லமா அந்த ஹபிஷா 6வது சொல்லிட்டு நான் சொல்லுங்க. அப்ப யாரு? நீங்க. நான் எனக்கு 6வதுக்கு மட்டும்தான் வரையலாம். நான் செய்யலாம் அதுக்கு. நான் சொல்லுங்க. பரவாயில்ல. ஓகே, நீங்க செய்யுங்க. எனக்கு தெரியும். சொல்லுங்க, நேரம் போகுது. ஓகே, நான் சொல்றேன். ஒரே நகரமும் நாட்டுமான சிங்கம் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? அது வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூர். சொல்லுங்க நகுல். இந்தோனேசியாவில் உள்ள பிரபலமான ஹனிமூன் தீவு அது பாலி ஆகும். அது ஹனிமூனுக்கு மேல அது டூரிசமுக்கு அது நல்ல பாப்புலர் இருக்கு. டூரிசமுக்கு நல்ல பாப்புலர். அதுல மேஸ் டூரிசம் அப்படி எல்லாம் கடுமை. ரொம்ப வளர்ச்சிங்க. நாங்க ஜியோகிராஃபியில தான் அதை பற்றி கழிச்சா அப்ப பிரச்சனை. நானும் செய்தேன் ஜியோகிராஃபி. ஆனா நீங்க இந்த கிளாஸ் நான் கிட்டடியில செய்தேன்னா நீங்க எத்தனை வகுப்பு? 6, 7? நாங்களும் 7ஆம் செய்தோம். ஓகே, கடைசி கேள்விக்கு வருவோம். சொல்ல போறீங்க? பிரவீன் சொல்லுங்க. அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்த நகரம் அதன் நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. அது துபாய். துபாய் ஆசியால இல்லையே. இருக்கு, ஏசியாவில தான். துபாய் மிடில் ஈஸ்டர்ன். மிடில் ஈஸ்டர்ன் ஏசியா தான். இன்னைக்கு கேவியில விளையாடிக்க அப்ப நாங்க ஏசியான்னு சொன்னேன். மிடில் ஈஸ்ட் ஏசியால தான் இருக்கு. அது ஒரு own continent இல்ல.
Oh yeah, அது just ஒரு region. Region, ja. உலகத்துல ஒரு region middle east, also halt im Äquator middle இருக்குது. Und அதனால middle இருந்து east அது Asia. உங்களுக்கு தெரியுமா கட்டார் கூட ஐரோப்புக்கு பக்கத்து also ஐரோப்புக்கு பக்கத்தான நாடு கட்டார் ஆகும். Und துபாய் கொஞ்சம் கூட ஏசியாக்குள்ள இருக்கு. yeah, okay. Okay. நன்றி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு. இன்று இணைந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இப்போது இந்த முயற்சி முடிவு செய்வோம். சிறப்பான வாழ்த்துக்கள் நீனியாக்கா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்போ மாமா கொள்வோம். வாழ்த்துக்கள். கண்ட்ரி என்ற தமிழ், நகரம், கண்ட்ரி என்ற தமிழ், நாடு, நாடு, டவுன், நகரம், நகரம், வில்லேஜ், ஊர், அதுக்கு கீழே என்ன இருக்குது? கிராமம். கிராமம். ஊரெண்டா என்ன இங்கிலீஷ்? வில்லேஜ், ஊருன்னா கவுண்டி என்று வரும் நினைக்கிறேன். எது வரும்? countryside, கவுண்டி என்று சொல்றதில்ல, ஆறு இல்லாம கவுண்டி என்று. Deutschல Dorf என்று சொல்லுவாங்க. County? ஸ்பெல் பண்ணுங்க. COUNTY. County. கவுண்டி. ஓகே. கவுண்டி என்றது மாநிலம், ஒரு பெரிய மாநிலத்தை சொல்லலாம். ஓகே. இல்லை, ஊர் வந்து டவுனுக்கும் கிராமத்துக்கும் நடுவில் இருக்கும். அந்த ஊரில் சந்தை இருக்கும், பஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனாங்கன்னா கிராமம் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா குக்கிராமம், சின்ன கிராமம், குக்கிராமம் இருக்கும். சரியா? அங்கே பெரிய மாட்டு வண்டிலாம் முந்தி ஓடும் என்ற மாதிரி இருக்கும். சரி, சிறப்பு. இன்றைக்கு ஒரு சிட்டி urban தானே, und அப்ப அதுக்கு சிட்டிக்கு பிறகு suburban வரும். அது சொல்றதா அப்புறம்? இல்ல, அது இல்லை. ஓ, அது வேறு. நேரடியாக பொருந்தாது. இப்போ இலங்கையில் உள்ள கிராமத்துக்கும் யூரோப்பில் உள்ள கிராமத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. என்ன கணக்கு வித்தியாசம். அப்போ அது எந்த நாட்டில் கதைக்கிறோம்ன்றதை பொறுத்து அந்த உதாரணங்கள் எடுக்கலாம். அப்போ கண்டினென்ட் என்ன தமிழ்? கண்டம். ஓகே, சரி. அப்போ இந்த வித்தியாசத்தை இன்றை காணலாம். நீதினியினுடைய சிறப்பான 196வது அரங்குக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டு எப்போ தொடங்குவோம்? பிறகு ஜனவரி 2 ஜனவரி 9 தொடங்க போறீங்க எல்லாருக்குமா? கிறிஸ்மஸ் விடுமுறை எப்ப தொடங்குமா? ஜனவரி 2. அதான் கேட்குறேன். ஜனவரி 2 ஜனவரி 9 தொடங்க போறீங்க வெள்ளிக்கிழமை. ஜனவரி 9. அப்ப ஜனவரி 9 வரைக்குள்ள நீதினி உங்களோட 200வது ஷோ வரும். ஆகையினால இப்பல இருந்தே அந்த 200 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை சிறப்பாக 1.5 மணித்தியாலம் தொடர்ச்சியாய் செய்து கொண்டாடுவதற்கு ஆயத்தங்களை இப்போதிருந்தே ஆயத்தப்படுத்துங்கோ. சரி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்போ தரணிகா இன்று 14 முடிச்சிங்கள். எத்தனையாவது நகுல்? 170. நீதினி 196. அபிராமி 163. ஹபிஷா செய்தால் 120. ஓகே. ஆதவன், நீங்க நிகழ்ச்சி செய்தா என்ன இலக்கம்? கவுண்ட் பண்ணணுமா? சரி சரி, ஓகே. அதனால எல்லாரும் ஆயத்தமாக கொண்டு கேட்டு சிறப்பாக செய்தீங்க நீதினி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பங்கு பெற்றின எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போ தீப ஒளி அஞ்சலிக்குள் நுழைவோமா? சரி, ஒரு புதிய நேரலைக்குள் வந்து தொடங்குவோம். சரி, ஒரு 2 நிமிடத்தில் தொடங்குவோம். ஓ, கட்டாயம். முழு லைட்டும் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு இயற்கை ஒளியில வாங்கும்.